இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து டிசைன். ஸோ டிசைனுங்கிறது ஒரு ஜஸ்ட் லைக் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற விஷயம் கிடையாது. பல ஃபேக்டர்ஸ் அந்த ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எங்களோட பேட்டரி டேக்லாம் காமிச்சோம். இந்த ஒவ்வொரு பேக்குமே வந்து நாங்கள் டிசைன் பண்ணும்போது எக்ஸாம்பிள் பேட்டரி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 48 வோல்ட் 150 AH அப்படின்னு சொல்கிறாங்க. 48 வோல்ட் 150 AHங்கிற பேட்டரியை எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணலாம். எனர்ஜி ஸ்டோரேஜ் மீன்ஸ் யூபிஎஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணலாம், போட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சேம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரி பேக் வந்து 3 அப்ளிகேஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனால் 3 அப்ளிகேஷனுக்கு ஒரே பேட்டரி போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ்ங்கிறது ஒரு ஸ்டேஷனரி பேட்டரி. ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க, அந்த பேட்டரி வந்து வைப்ரேஷன் இருக்காது, அந்த பேட்டரி வந்து வெயில் மழையில் மாறி மாறி இருக்காது. ஒரு பர்டிகுலர் செஸ்ட் பர்டிகுலர் என்வரன்மெண்ட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அதோட டிசைன் வேறு மாதிரி இருக்கும். அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம பேட்டரி கொடுக்குறோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் கொடுக்குற சேம் டிசைன் அடிக்க முடியும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிளில் போகிற பேட்டரி நீங்கள் வெஹிக்கிள் பள்ளத்தில் விடுவீங்க, வெயிலில் ரன் பண்ணுவீங்க, மழையில் ரன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஒரு வைப்ரேஷன் இருக்கும், மெக்கானிக்கல் இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ சேம் கெப்பாசிட்டியாக இருந்தாலும் நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு டிசைன் பண்ணும்போது அந்த இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணும். வைப்ரேஷன் இருக்குன்னா வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணுறது எந்த மாதிரி நான் டிசைன் பண்ணுவேன். தென் வெயிலில் டைரக்ட் சன்லைட்டில் நான் யூஸ் பண்ண போகிறோம், ரெயினில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த பேக்கிங் தான் டிசைன் இருக்கணும். அப்படிங்கிறத நாங்கள் இப்போ மலையில் நான் யூஸ் பண்ண போகிறோம். சென்னையில் நமக்கே தெரியும் ஒவ்வொரு ஏரியாவே பார்த்து தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த பேட்டரியில் தண்ணி போகாமல் IP667 ரேட்டில் நான் வந்து பேட்டரியை டிசைன் பண்ணுவேன். மெக்கானிக்கல் இம்பாக்ட் ஆகாமல் பண்ணுறதுக்கோசரம் அவுட்டர் பேக் வழி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெட்டல். ஸோ மெட்டல் எனக்கு ஒரு டிசைன். ஸோ இது எலக்ட்ரிக் போர்டுக்கு போகிறேன். ஸோ ஈவிக்கும் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோட பெரிய டிஃப்ரெண்ட் போர்டு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா போர்டை வந்து இதில் சீனியில் யூஸ் பண்ணுறோம், கடலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சால்ட் வாட்டர். ஸோ சால்ட் வாட்டர்னால பேட்டரி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, அங்கே ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ என்வரான்மெண்டல் அதாவது வெதர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெதர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ்னால் போட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற பேட்டரி பேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 3 அப்ளிகேஷனுக்கு சேம் கெப்பாசிட்டி, சேம் வோல்டேஜ் அண்ட் சேம் AH இருக்கக்கூடிய பேட்டரி பேக் தான் யூஸ் பண்ணுறோம். பட் டிஃப்ரெண்ட் டிசைன் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூசர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்கிறது. ஸோ டிசைனுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம், யார் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி என்வரன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்டை பற்றி ஒரு தெளிவாக அப்ளிகேஷன் பற்றி ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ போட் அப்படின்னா போட் எப்படி அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் 40 கிலோமீட்டர் கடலுக்குள்ள போகிறாங்க, போயிட்டு மீன் பிடிச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க, மீனவர்கள் ரிட்டர்ன் வராங்க அப்படின்னா ஸோ 40 கிலோமீட்டர் போகும்போது எகைன் 40 கிலோமீட்டர், ஸோ 80 கிலோமீட்டர். ஸோ 80 கிலோமீட்டருக்கு இந்த பேட்டரி வந்து போயிட்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறதுனால இது வெதர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்ளிகேஷன் பேஸில் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிராஃப்ட் ஒரு இதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிராஃப்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆன்சர் மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம்னா டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு டிசைனுக்கு சில டூல்ஸ் இருக்குது, சாலிட் பாக்ஸ் அப்படிங்கிற டூல்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணிவிட்டு டிசைனை வந்து சிமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுவோம். ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் பண்ணுவாங்க. டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் முடிஞ்ச பின்னாடி தான் அது வந்து ஃபைனலாக ஒரு ப்ரொடக்ஷன் ரெகுலர் ப்ரொடக்ஷன் வந்து யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். டிசைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டாய்லெட் கிளீனர் இருக்கு. டாய்லெட் கிளீனர்னால நம்ம எல்லாத்துக்கும் டக்குனு மைண்டில் வர பிராண்ட் என்ன தெரியும்? என்ன பிராண்ட்ஸ்? ஆர்பிக். ஏன் ஆர்பிக் ரொம்ப மைண்ட் இருந்துச்சு? பட் எல்லா பிராண்டுமே இருக்கு, ஆர்பிக் மைண்ட் இருந்துச்சு. அதோடைய டிசைன், ஆர்பிக்கோடைய மாடலோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதுதான் எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ண விஷயம். இப்போ எல்லாருமே கேட்டோம்னா ஆர்பிக் அப்படின்னு சொல்றது ரீசன் வந்து அவங்களுடைய டிசைன் தான். எல்லாருமே ஒரு கேன் டைப்பில் ஒரு பாட்டிலில் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து வித்தியாசமாக யோசிச்சு வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்தாங்க.
ஈஸியாக ஆன்சர்ஸ்